பேரவை துணைத் தலைவர் நடுநிலைமையா இருப்பார்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். 2 ஒன்றியம் இருக்குது. அந்த 2 வரையும் இங்கே வந்திருக்கின்ற பொதுப்பணித்துறை அவர் ஆதவ அர்ஜுனா கூட தெரியும் என்று கேட்டால் அவர் எங்க கட்சியில தான் இருந்தார், எங்களோட தான் இருந்தார். எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பான கோரிக்கை. இல்ல நான் சொல்லி முடிக்கிற பெயரை மட்டும் சொல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும். இல்ல துணைத் தலைவர் எங்க நட்புல ஏங்க தலையிடுறீங்க? ஏங்க நாங்க நல்லா நட்பா இருக்கோங்கிற நீங்க அதையே பிரிக்க நினைக்கிறீங்க? வெளியே போயிட்டு இல்ல செய்யலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலிலே எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்ன அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் லீமா ரோஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லலன்னா தப்பா போவோம். அப்படிப்பட்ட அவருக்கு இல்ல சொல்லி முடிச்சிடறேன். எதுக்கு இது சொல்றாருன்னு எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கி இருக்கிறீங்கன்னு தெரியலையே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு உறவினர், முன்னால உட்கார்ந்து நேரம் எனக்கு உறவினர், எங்க வேலை எனக்கு அந்த மாவட்டத்துக்காரரு. ஆகவே எங்கள் தயவு செஞ்சு விடுங்க, பொது செயலர் உட்காருங்க. ஆகவே அப்படிப்பட்ட உறுப்பினர் சப்ஜெக்டுக்கு வாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது 2 மாவட்டத்தில் வருது. அந்த ஒன்றியம் திருவண்ணநல்லூர் ஒன்றியம். ஒரு பாதி கிராமங்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் உளுந்தூர்பேட்டை தொகுதியிலும், மீதமுள்ள பாதி கிராமங்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தொகுதியிலும் வருது. இதனால என்ன பிரச்சனை இருக்குன்னா, அங்குள்ள மக்கள் பயனடைவதற்கு சிரமமாக இருக்கிறது. இந்த கலெக்டர் பார்க்கறதா குழப்பங்கள் இருக்குது. ஆகவே 2 மாவட்டத்திற்கும் பொதுவாக இருக்கின்ற எங்க மாவட்டத்தில் இருக்கிற 2 ஒன்றியங்கள், ஒன்னு திருக்கோவிலூர், இன்னொன்னு திருவண்ணநல்லூர், இதை 2ஐயும் ஆய்வு செய்து அதற்கு தக்க வழிவகை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்ஜெட்டுக்கு வந்துடுறாங்க. மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த மகளிர் உரிமை தொகை மாதம் 2500 ரூபாய் காணன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வேலையில்லா படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகை 4000 கிடைக்கலன்னு சொல்றாங்க. இல்லத்தரசிகள் எதிர்பார்த்த 6 இலவச சிலிண்டர்கள் கிடைக்கலன்னு சொல்றாங்க. நாம் எல்லாம் உண்ணும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து தருகின்ற விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லை என்று சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லுக்கு ரூபாய் 3500, கரும்புக்கு 4500 தருவதாக சொல்லிய நீங்கள் இப்பொழுது விவசாயிகளை வஞ்சித்துள்ளீர்கள். அது மட்டுமல்ல, வெற்றி வான்மகள் திட்டம் மூலம் 100 பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி அளிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்க இருக்கிறதுல பெரும்பான்மையானவர்கள் நம்ம கிராமத்தில் விவசாயம் தான் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரோனை ஆபரேட் பண்றது என் கிராமம். வாங்க நாளைக்கு கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாத்தனூர், எங்க ஊர்ல இருக்கிற பெண்களே ட்ரோன்ல மருந்தடிக்கிறாங்க, ட்ரோன்ல சர்வே பண்றாங்க. ஆக இது ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கின்ற ஒரு விஷயம். அது ஏதோ புதுசா கொண்டு வந்த மாதிரி அறிவித்திருக்கின்றீர்கள். ஆகவே நல்ல திட்டங்களை அறிவித்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டதா சொல்றீங்க. ஆனால் இன்று வரை அது ஒரு வெளிப்படை தன்மையா இந்த கடையை மூடி இருக்கும். இதெல்லாம் மூடல்ன்றது ஒரு பட்டியலை நீங்கள் வெளியிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அது இன்னைய வரைக்கும் அந்த பட்டியல் ஆதாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் கடந்த ஆண்டு இதே டாஸ்மாக் கடையில வருமானம் 51,000 கோடின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இந்த வருஷம் 51,000 கோடி எங்க ஆட்சியில, இப்ப 56,000 கோடின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனா 717 கடைகளை மூடினால் வருவாய் குறையதான் செய்யும், ஆனால் ஏறுவதாக காமிச்சிருக்கிறீங்க. இது எந்த அடிப்படையில் என்று தெரியவில்லை. அதேபோல் இந்த நிதிநிலை அறிக்கையில் பல துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்துகிறேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டால் உடனே இபி மினிஸ்டர் வேணா பேசி கடைசியா சொல்லுங்க. இந்த ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டால் மக்கள் தினமும் பாதிக்கப்பட்டு போராடுகிறார்கள். அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் எரிசக்தி துறைக்கு எங்களது திராவிட மாடல் ஆட்சி அரசு கடந்த நிதியாண்டில்
ரூபாய் 18,091 கோடி ஒதுக்கீடு செய்திருந்துச்சு. அதை குறைச்சு இப்ப 15,828 கோடியாக அறிவிச்சிருக்கீங்க. உங்கள் ஆட்சியில் எரிசக்தி துறைக்கு 2,263 கோடி நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மின்வெட்டு தொடரும் என்பதை இந்த நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் பேசிய அந்த வார்த்தை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஒரு விஷயம், அவர் இங்க தேவையில்லாமல் அவையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அதாவது அவர் சீட்டு வாங்குவதற்கு எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உதவி, அதுபோல பெரும்பாலும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய உதவியுடன் பெரும்பாலும் அங்கே திமுகவினர் இன்று சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை பற்றியெல்லாம் அவையில் தேவையில்லாமல் பேச வேண்டாம்.